ப்ரோக்ராமிங் கீக்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஹாய். ரீசெண்டாக ரெண்ட்லிக்கான ட்ரைவ் Tier 1 அண்ட் Tier 2 காலேஜஸில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் ரவுண்ட் 1 ஹேக்கர் ரேங்க் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நடக்கும். அதில் மொத்தம் 2 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அல்காரிதம் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு DBMS query பேஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்ட் ட்ரைவில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்க அந்த கொஸ்டினில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சூதுகவும்ல நம்ம விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா ப்ரோக்ராமிங் ரொம்பவே ஈஸி. இந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனுக்கு ஷார்ட்கட் ஆர் ஏதாச்சும் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸ்டெப் 3, அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற லாஜிக்கை சூடோ கோடா கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டெப் 4, அந்த சூடோ கோட நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டெப் 5, இதுதான் ரொம்பவே முக்கியமான ரூல். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் பவுண்டரி வேல்யூஸ்க்கு நம்ம எழுதியிருக்கிற கோட கட்டாயம் செக் பண்ணணும். இந்த 5 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா ப்ரோக்ராமிங் ரொம்பவே ஈஸி. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்றாங்க. அந்த கண்டெய்னர் 2 பக்கத்துலயும் ஓப்பனா இருக்கு. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூஸை இந்த 2 சைட்ல இருந்து மட்டும்தான் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். குறிப்பா அந்த கண்டெய்னர் சார்ட்டடா இருக்கணும். இந்த லைன் தான் அவங்க சொல்லக்கூடிய key operation. The new element is inserted, then the removed elements are added back. Each removal or insertion is an operation. இந்த லைன்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் எக்ஸ்பிளனேஷன்ல நான் சொல்றேன். ஸோ சாம்பிள் இன்புட் பாத்தீங்கன்னா 7, இது சைஸ் ஆஃப் தி அரே, இது எல்லாம் உங்களுடைய அரே எலிமெண்ட்ஸ். ஸோ சாம்பிள் அவுட்புட் 13 எப்படி வந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ஒரு அரேவா எடுத்துக்கிறேன். கொஸ்டின்ல சொல்லியிருக்கிற கண்டெய்னரை நான் இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர்ல இன்சர்ஷன் லெஃப்ட் ஆர் ரைட்ல மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு தேவை இந்த கண்டெய்னர் சார்ட்டடா இருக்கணும். ஆனா எடுத்த உடனே என்னால இந்த பொசிஷனை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அரேல இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸா ப்ராசஸ் பண்ண போறேன். இப்போ அரேல இருக்கிற முதல் டேர்ம் பாத்தீங்கன்னா 10. ஸோ அதை பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேரியபிளும், நான் எவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் பண்றேன் அப்படிங்கறத ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு கவுண்ட் வேரியபிளும் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 10, இதை நான் ரைட் ஆர் லெஃப்ட் எங்க வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம், ஏன்னா கண்டெய்னர் எம்டியா தான் இருக்கு. ஸோ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஆப்ரேஷன், கவுண்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலா கண்டெய்னர் எம்டியா இருக்கிறதுனால நான் 10 எந்த சைடு வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இன்சர்ட் பண்றது ஒரு ஆப்ரேஷன், அதுக்கான கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். அட் த சேம் டைம் கர்சரையும் நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் பண்ணிக்குவேன். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 6, இதை எப்படி நான் இன்சர்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கு. ஆனா ரைட்ல இருந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற 10 ரிமூவ் பண்ணிட்டு தான் என்னால இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை தாண்டி போய் கண்டெய்னருக்குள்ள ஸ்டோர் ஆகாது. ஆனா அதுவே 6 நான் லெஃப்ட்ல இருந்து இன்சர்ட் பண்ணா எனக்கு ஒர்க் ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ அதனால அதான் என்னோட கோ டு சாய்ஸ். 6 லெஃப்ட்ல இன்சர்ட் பண்றது ஒரு ஆப்ரேஷன். ஸோ கவுண்டையும் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கர்சர் நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? லெஃப்ட்ல இருந்து பண்ணலாமா, ரைட்ல இருந்து பண்ணலாமா? லெஃப்ட் தான் நம்மளோட பெஸ்ட் சாய்ஸ். ஸோ 2 லெஃப்ட்ல இன்சர்ட் பண்ணிட்டா தேர்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு கவுண்ட்டும் 3 ஆயிரும். கர்சர் நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடும். இப்போ நான் 3 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு நான் சூஸ் பண்ணனா 10 and 6 2 வேல்யூவை தாண்டி தான் என்னால் இன்சர்ட் பண்ண முடியும். இதுவே நான் லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை தாண்டினா போதும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் 2 வெளியே எடுக்கிறேன். இப்போ 2 வெளியே எடுத்தது ஒரு ஆப்ரேஷன். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 3 லெஃப்ட் சைடு நான் இன்சர்ட் பண்றேன், அது ஒரு ஆப்ரேஷன். கவுண்ட் 5 இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் நான் நம்பர் 2 மறுபடியும் இன்சர்ட் பண்றேன், இது another ஆப்ரேஷன். கவுண்ட் 6. இப்போ கர்சர் நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகும். இப்போ நம்பர் 7 எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி ரைட்ல இருந்து பண்றதா ஈஸி. ஏன்னா 10 நான் வெளியில எடுத்து வச்சா போதும். அதுக்கான கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் 7 உள்ள இன்சர்ட் பண்றேன், மறுபடியும் ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 10 அகெயின் உள்ள இன்சர்ட் பண்றேன், கவுண்ட் அகெயின் இன்க்ரீஸ் ஆகும். கர்சர் நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகும். இப்போ நம்பர் 1 again number 1 ஃப்ரீயா உள்ள இன்சர்ட் பண்றேன். ஸோ கவுண்ட் 10, அகெயின் பாயிண்டர் நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகும். ஸோ இப்போ 2 இன்சர்ட் பண்றது ஈஸி சாய்ஸ்னு பார்த்தா லெஃப்ட் சைடு தான். ஸோ அகெயின்
நம்பர் 1 வெளியே எடுத்துட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். மறுபடியும் நம்பர் 2 இன்சர்ட் பண்றேன். அதுக்கு ஒரு ஆப்பரேஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். அகைன் நம்பர் 1 இன்சர்ட் பண்றேன். அதுக்கு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இப்போ நமக்கான அவுட்புட் வந்துருச்சு. இந்த ஆப்பரேஷனை இப்போ எப்படி ப்ரோக்ராமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது அவங்க சொல்லியிருக்கிற கன்வென்ஷனல் ப்ராசஸ். இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளோட அல்காரிதம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். வேற என்ன ஷார்ட்கட் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் இந்த இடத்துல எந்த அல்காரிதம் யூஸ் பண்ண போறேங்கிறத நான் சொல்றேன். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி எத்தனை சின்ன நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை பெரிய நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன். ஸோ உதாரணத்துக்கு நான் மினிமம் அப்படிங்கிற ஒரு அரே எடுத்துக்கிறேன். இந்த அரேல 10ங்கிற நம்பருக்கு முன்னாடி எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? இப்போ 10 அப்படிங்கிற வேல்யூக்கு முன்னாடி எவ்வளவு நம்பர் அதை விட சின்னதா இருக்குன்னு பார்த்தா ஒரு நம்பரும் கிடையாது. ஸோ 0. இப்போ செகண்ட் வேல்யூ 6க்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. பட் அந்த வேல்யூவும் 6ஐ விட பெருசா இருக்கு. ஸோ மினிமம் வேல்யூ அகைன் 0. 2க்கு முன்னாடி 2 நம்பர் இருக்கு. ரெண்டுமே 2ஐ விட பெருசு. ஸோ அகைன் 0. நெக்ஸ்ட் வேல்யூ 3. 3க்கு முன்னாடி 3 வேல்யூ இருந்தாலும் அதுல மினிமம் வேல்யூ தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 2 ஒரு நம்பர் இருக்கு. ஸோ 1. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ நம்பர் 7. 7க்கு முன்னாடி மினிமம் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3, 2, 6 3 வேல்யூ இருக்கிறதுனால 3. நெக்ஸ்ட் வேல்யூ 1. 1க்கு முன்னாடி அதை விட மினிமம் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ 0. லாஸ்ட் வேல்யூ 2. இதுக்கு முன்னாடி இருக்கிற மினிமம் வேல்யூல பார்த்தா 1 மட்டும் இருக்கு. ஸோ 1. மினிமம் கண்டுபிடிச்ச மாதிரியே இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கு முன்னாடி மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல 0th இண்டெக்ஸுக்கு 0. நெக்ஸ்ட் வேல்யூ 6. 6க்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ 10 அப்படிங்கிறதுனால 1. நெக்ஸ்ட் வேல்யூ 2. 2ஐ விட மேக்ஸிமம் வேல்யூ 6 and 10 ரெண்டுமே இருக்கிறதுனால 2. நெக்ஸ்ட் வேல்யூ 3. 3க்கு முன்னாடி 6 and 10 ரெண்டு பெரிய வேல்யூ இருக்கு. ஸோ அகைன் 2. நெக்ஸ்ட் வேல்யூ 7. 7க்கு முன்னாடி ஒரே ஒரு பெரிய வேல்யூ தான் 10. ஸோ 1. நெக்ஸ்ட் வேல்யூ 1. 1க்கு முன்னாடி 1, 2, 3, 4, 5 மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்கு. ஸோ 5. லாஸ்ட் வேல்யூ 2. 2ஐ விட பெரிய வேல்யூஸ் பார்த்தா 1, 2, 3, 4. ஸோ 4. இப்போ அடுத்து இப்போ ஆபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த சைடு மினிமம் கவுண்ட் இருக்கோ அந்த சைடு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மினிமம் ஆஃப் மின் ஆஃப் ஐ கமா மேக்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இந்த ரெண்டு அரேக்குள்ள எது மினிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ 0, 0, 0, 1, 1, 0, 1. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் இன்சர்ட் பண்றதுக்கு மினிமம் எனக்கு ஒரு ஆபரேஷன் தேவைப்படும். கண்டெய்னர்ல எக்ஸிஸ்டிங் நம்பரை எடுத்துட்டு இன்னொரு நம்பரை நான் வைக்கணும் அப்படின்னா எனக்கு 2 ஆபரேஷன் தேவைப்படும். அதனால இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் இன்டூ 2 பிளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலால போட போறேன். 0 into 2 plus 1. Again 0 into 2 plus 1. ஸோ இதுல கிடைக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆன்சர் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 1 plus 1 plus 1 plus 3 plus 3 plus 1 plus 3 equal to 13. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த லாஜிக்கை தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது பைத்தான்ல எழுதியிருக்கிற ஒரு கோட். ஃபர்ஸ்ட் லைன்ல சைஸை இன்புட்டா வாங்கிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல சைஸை இன்புட்டா வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் லைன்ல எலிமெண்ட்ஸை வாங்கி ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் அப்படிங்கிறது என்னோட ரிசல்ட் வேரியபிள். அதை நான் 0வா இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லூப் பார்த்தீங்கன்னா அரேல இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி எவ்வளவு மினிமம் இருக்கு எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன். அதனால mn அப்படிங்கறது மினிமம்னும் mx அப்படிங்கறது மேக்ஸிமம்னும் அசியூம் பண்ணி அதோட கவுண்டை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வேல்யூ லெஸரா இருந்துச்சுன்னா mn இன்க்ரீஸ் பண்றேன். அதுவே கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா mx இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் கண்டிஷன் மூலமா எவ்வளவு மினிமம் இருக்கு எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல எது மினிமம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அத இந்த லைன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். மினிமம் ஆஃப் mx, mn. அத இன்டூ 2 பண்றது எதுக்காகனா
ஒரு வேல்யூவை வெளியில எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது 2 ஆபரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இன்டூ 2 பண்ணியிருக்கேன். பிளஸ் 1 அப்படிங்கிறது கரண்ட் வேல்யூவை கண்டெய்னருக்குள்ள போடுறதுக்கான கவுண்ட். ஸோ இந்த மொத்த வேல்யூவையும் ரிசல்ட் கூட அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் கவுண்ட்டும் கிடைச்சிடும். ஸோ இந்த கோட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்புறேன். இந்த கொஸ்டினோட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 காம்ப்ளெக்சிட்டி. இந்த ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி ஒரு சார்ட்டிங் அல்காரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டிக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதாவது O of n log n. இது ஒரு சார்ட்டிங் அல்காரிதத்துக்கு உண்டான ஈக்குவலன்ட் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்து இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச்சஸ். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் பாத்தீங்கன்னா, அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்மால் வேல்யூஸ் இருக்கு அண்ட் எவ்வளவு பிக் வேல்யூஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து LIS அண்ட் LDSன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷிங் டெக்னிக் அல்காரிதத்தோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ LIS அண்ட் LDS அப்படிங்கிறது அல்காரிதம்ஸ்ல இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய 2 கான்செப்ட்ஸ். LIS அப்படிங்கிறது லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ், LDS அப்படிங்கிறது லாங்கஸ்ட் டிக்ரீசிங் சப்சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் பேஸ்டா நம்மள சால்வ் பண்ண வச்சதுனால தான் இந்த கொஸ்டின் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ்க்கு நாங்க இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா எங்களோட வாட்ஸ்அப் ஆர் மெயில் ஐடிக்கு அந்த கொஸ்டினை சென்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். நீங்களும் உங்களோட ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.